பலருக்கும் இன்றைக்கி இந்த நவீன யுகத்தில் வேலை, குடும்பம், மற்ற பொறுப்புகளை நோக்கி ஓடுறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர, இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பலருக்கு இன்றைக்கி முடியறதில்ல. ஒரு சிலருக்கு அதை செய்யறதுக்கு மனசு இல்லாமல் போயிடுது. ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாதிக்கப்படும் போது அது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இவங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணல. இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எதிரொலிக்கும்? அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நோய் நொடி தாக்கம் அந்த குடும்பத்தில் இருக்கும். தேவையில்லாத மருத்துவ விரயங்களை அதிகமாக கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம், கல்வி இதன் ரீதியான பாதிப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு அது செய்யும். குடும்பத்தில் குழப்பம், ஒற்றுமை இல்லாமல் போகிறது, அண்ணன் தம்பி ஒற்றுமை, சொத்துக்களால் பயன் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நம்மளுடைய மொத்த அமைப்பையுமே சிதைக்கக்கூடிய அல்லது கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் குலதெய்வம் வழிபாடு சரியாக செய்யலை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் அந்த குலதெய்வம் வழிபாடை எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து நம்ம கண்டிப்பாக அதை அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை நம்மளால் உறுதியாக கொடுக்க முடியும் சாமி.